ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் ப்ளூ ஐ தமிழ் கேமிங். நான் ஆஃப்லைனில் கொஞ்சம் விளாண்டுட்டேன் கிராணியை. அதனால் இப்போ நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடுறேன். கிராணியை அப்படியே தான் நிற்கிது. அது நம்மளுக்கு வேறு வேலை எதுவும் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இங்கே ஒன்று இருக்கிறதே நான் மறந்துட்டேன், ஏன்னா அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. சரி, இப்படி மேலே வச்சுட்டாங்கன்னா குதிக்கிறதுக்கெலாம் எந்த ஆப்ஷனுமே இல்லையே. ஓகே, இப்போ நம்ம மாடிக்கு போவோம். சீரஞ்சிடலாம், மாடிக்கு போயிடலாம். ஒத்த செகண்டில் பயந்துட்டேன். ஆனால் இதை நான் எத்தனை தாட்டி பார்த்துருக்கேன். இந்த ஒத்த செகண்டுக்கு போய் நான் பயந்துட்டேன். ஓகே, கீழே குனிவோம், இதை தூக்கி போடுவோம், நம்மளும் போய் நிற்போம். இதை தூக்கி போட்டால் மட்டும் உழுவ மாட்டேங்குது. நான் போய் நின்னா ஏன் உழுவுது? இதுவும் நானும் ஒரே வெயிட்டில் தானே இருப்போம். சரி, ஏதோ ஒன்று. இப்போ மேலே போயிட்டு வேறு ஏதாவது தேடுவோம். பெட்டிக்குள்ள பொருள் இருக்கா? இல்லை, இந்த சாவியும் எனக்கு கிடைக்கல. இதையும் உடைக்க முடியுமா? ஆமாம், நான் இது வரைக்கும் ஹேமரையே பார்க்கலையே. என் கண்ணு தான் குருடா? இல்லை, நான் மொத்த வீடையும் தேடிட்டேன். எஸ், நான் தேடாத ஒரே இடம் அண்டர் கிரவுண்ட். இப்போ நம்ம அதில் பாதாளத்துக்கு போகிறோம். கோ டு அதில் பாதாளம். ஓகே, இல்லை இதில் இப்படி என்ன தான் இருக்குன்ட்டு இவ்வளோ சீல் போடுறாங்க இதுக்கு. ஓகே, முன்னாடி நான் இதுக்குள்ளே இப்படியே என்டர் ஆகி இப்படி வருவேனா கிராணி போட்டு பொழந்துரும். இப்படி கேமடியாக இருக்கும் பார்க்கவே. இப்போ தான் கிராணியெல்லாம் போட்ட முடியல. இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஹேமர் இருக்குது காய்ஸ். ஹேமரை பார்த்துட்டேன். இப்போ அதை எடுக்க நம்மளுக்கு என்ன வேணும் தெரியாது. இப்போ நம்ம போய் எடுக்கக்கூடாது. நம்ம முதல்ல அதுக்கு இது எடுக்கணும். அதை நம்ம எங்கே வச்சோம்? மற்ற இடத்துல தான் இருக்கும். ஓகே, இதை எடுக்கலாம், லோட் பண்ணலாம், கிளம்பலாம். ஓகே, ஒரு நேரத்தில் ஒரு பீஸை தான் வைக்க முடியுது. அதனால் இந்த ஒரு பீஸை வச்சு தான் நம்ம எல்லா வேலையும் பண்ணி ஆகணும். இப்போ நீங்கள் என்னோட டார்கெட்டிங் ஸ்கில்லை பார்க்க போகிறீங்க. போடு. வாட் ஹேப்பனிங்? ஐ எம் கரெக்டாக தானே ஷூட்டிங் பண்ணிங். ஆனால் ஏன் வராதிட்டிங்? ஒரே ப்ராப்ளமிங். திஸ் crossbow இஸ் வேஸ்டிங். ஓகே, இப்போ நம்ம ஒழுங்கா போகணும். ஓகே, பார்த்துருமா? ஷூட் கைஸ், சத்தியமாக சொல்கிறேன், கிராணி ஒன்றுக்கு வந்தீங்கன்னா கிராஸ்போவை மட்டும் எடுக்காதீங்க. நான் திரும்பவும் வந்துட்டேன். ஓகே, இப்போ கடைசி சான்ஸ். இதில் மட்டும் இந்த கிராஸ்போ தோத்துருச்சு, அவ்வளோதான். இனிமேல் நான் சொன்னோன்னே இந்த கிராஸ்போவை யாரும் எடுக்க மாட்டாங்க. இதுக்கு இந்த கேமில் இருந்தே தூக்கிடுவாங்க. காய்ஸ் பார்த்தீங்களா காய்ஸ், நான் இப்போ பறந்தேன். இந்த செவுத்தை ஒட்டிக்கிட்டு இப்படியே போனால் பறப்போம் காய்ஸ், தெரியுமா உங்களுக்கு? ஓகே,
இப்போ நம்ம வந்து அதுக்கு மேலே ஷூட் பண்ணணும். ஓகே, சைட்லேயும் கொஞ்சம் மேலேயும் தூக்கி வைப்போம். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக ஷூட் ஆகும். வேஸ்ட்டு காய்ஸ். நம்ம எப்படியாவது இது திறக்கணும், அதுக்கு அதை அமுக்கணும், இதை தூக்கி போட்டு போயிடணும். வேஸ்ட்டு. நம்ம போய் கன்னை தான் எடுக்கணும். கன் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டிருக்கலாமோ? இப்போ திரும்பவும் அங்கே வேற போகணுமே. கிராணி இல்லாமல் கேமே போர் அடிக்குது. போயிட்டு கிராணியை போட்டு தள்ளிட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணுவோமா? ஆனால் அப்படி பண்ணால் செத்து போயிடுவோமே. ஓகே, எல்லா பொருளையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கிராணியை வந்து சுட்டு கொன்றுவோம். அதுக்கப்புறம் கிராணி திரும்ப வந்தோடனே நம்ம வந்து திரும்ப போய் எல்லா வேலையும் நம்ம வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான வேலையை பார்ப்போம். கிராணி நம்மளை கொல்றதுக்கான வேலையை பார்ப்போம். கிராணி கண்ணு முன்னாடி கெத்தா மாசா லூஸ் மாதிரி எஸ்கேப் ஆயிடுவோம். கன்னு என் நம்பிக்கை நீ தான்ப்பா, நீ வேஸ்ட்டுப்பா. எனக்கு தெரிஞ்சு கன்னில் வந்து கரெக்டாக குறி வச்சு சுடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கன்னில் ஃபோர்ஸாக போகும் புல்லட்டு. அதனால் நம்ம நேராக சுட்டால் தான் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். இந்த புல்லட்டெல்லாம் கொண்டு வந்து இங்கே போட முடிஞ்சால் நல்லாயிருக்கும். கிராணியில் மல்டிப்ளேயர் வச்சா எப்படி இருக்கும்? யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஐயோ பாவம். உங்களுக்கு கிராணியில் ஏதாவது மல்டிப்ளேயர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். கிராணியில் மல்டிப்ளேயர் இருந்தால் சொல்லுங்கள். நான் எவ்வளோ புத்திசாலினா வந்த வேலை என்னன்னு மறந்துட்டு மாடிக்கு போயிட்டுருக்கேன். இப்போ ஒரு கன்னில் இருக்க ஒரு புல்லட்டை எடுக்க நான் எவ்வளவு தூரம் போக வேண்டியதாக இருக்குது. ஓகே, ஷூட். கன்னு தான் கைஸ் நம்ம உயிரை காப்பாற்றுது, வேறு எதுவுமே இல்லை. இதை தூக்கி கீழே போட்டுட்டு இது முன்னாடி போய் நின்னோம் செத்துட்டோம். தெரியும் இதை பற்றி. இதை தூக்கி ஓரமாக போடுறோம். மண்டை ஓடு எலும்பு கூடு. கண்டிப்பாக அதில் நம்ம பற்றக்கூடாது கைஸ். இதில் பட்ட நம்ம செத்து போயிடுவோம். ஓகே, இப்போ ஹேமர் எடுத்துகிட்டு மேலே போவோம். ஆமாம், இதை உடச்சி என்ன பண்ணுறது? இங்கிட்ட ஒரு ரூட்டு வேறு இருக்கா? பாப்பா சிப்பாங்கிட்டு மீட் நம்ம யாருக்கு போடணும்? ஸ்பைடருக்கு. என் நாலேஜை பற்றி எல்லோரும் மிரண்டிங்களா கைஸ்? நான் இப்படி கேட்டது கமெண்ட்டில் கழுவி ஊற்றாதீங்க. ஓகே, இப்போ மாடிக்கு செல்வோம். போவோமா மாடிக்கு? மாடி 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 ஓ மேலே ஏறி ப்ளேஸ். நான் கால் வச்சா இடம் உடையுது, நான் கை வச்சா உலகம் அழியுது. இப்படி தொட்டேன்னா ஓப்பன் ஆக மாட்டேங்குது கைஸ். கீழே வழியான எஸ்கேப்புக்கு குச்சி கிடச்சிருச்சு. அடுத்தது இவனா அவனா? நீ கை போச்சு கைஸ் 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 கைஸ். இறந்திடவா நீ பிறந்தாய் மீண்டும் இரண்டிடணும்.
இனிமேல் தப்பிக்கவே முடியாதா? இறந்துருவோமா? எப்படி சாவுறது? இருக்கலாம், முடியலாம். ஏ என்னடா அது? ஓ அப்பனா நீ என்ன ஓப்பன் ஆகல, உருவிக்கிட்டே உழுவுது. அதான் திறமை. ஒன்றுமே தெரியாமல் திறமையாக இருக்கேன் பார்த்தீங்களா? ஓகே, அண்டர் கிரவுண்டுக்கு. ஆமாம், இது எதுக்கான சாரி? இந்த பாட்டி ஊர் செத்து போனது. ஸ்பைடர் கீ, அண்டர் கிரவுண்டுக்கான கீ. நம்ம போக வேண்டியது மேலே. இப்போ நம்ம எதுக்கு போகிறோம் கீழே? நம்ம கீழே தான் போகணுமா? சரி, ஸ்பைடர் கீ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன எடுக்க வந்தேன் யோசிப்போம். மேலே போனேன், எதை தேடி போனேன்? கட்டிங் பிளேயர் இருக்கலாம், இருக்கிறான், எடுத்துருவோம் கட்டிங் பிளேயர். ஓகே, நம்ம இப்போ மேலே போகணுமா கீழே போகணுமா? மேலே தான் போகணும். கைஸ், எனக்கு அதிகமாக ஞாபகம் மறதி வந்துருச்சு. ஓகே, வீடியோ இடையில் சொல்லும் வரை என்னை மன்னிக்கவும். ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர். அப்படி பண்ணிங்கன்னா தான் என் சேனல் ரீச் ஆகும். நான் இன்னும் நிறைய வீடியோஸ் போட முடியும். நீங்களும் என் சேனலை பார்க்க முடியும். இல்லைனா நான் தலையை துண்டில் போட்டு வாட் இஸ் திஸ்? இது சின்னது பண்ணுறது பெஞ்சா? பிரெஞ்ச். இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன். ஓ, ஃப்ரெஞ்சு ஃப்ரைட் ரைஸா இது? இங்கே பார்த்துட்டோமா? பிரெஞ்ச். இந்த பேரை தான் பார்த்துருக்கேன், இதை பார்த்ததில்லை. அதனால் இப்போ என்ன பண்ணணும்னு தெரியல. பார்ட் 3யும் சேர்த்து போடணும்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, இப்போ கீழே போகலாமா மேலே போகலாம்? அம்மா இதை வச்சு என்ன பண்ணணும்? சேஃப் கீன்னு ஒன்று வேணும். அம்மா ஸ்பைடர் கீன்னு ஒன்று எடுத்தோமே. நான் ஒரு விஷயத்தை எடுத்துட்டேன்னா இன்னொரு விஷயத்தை மறந்துடுவேன். அவ்வளோ புத்திசாலித்தனம். எடுக்கலாம், சொருவலாம், குதிக்கலாம். ஓகே, குனிவோம். கைஸ் பார்த்தீங்களா கைஸ்? ஒன்றுமே இல்லை. இந்நேரத்துக்கு இறங்கியிருக்கணுமே. இறங்கிட்டேன். ஆமாம், இப்போ என்ன பண்ணணும்? நான் எங்கே இருக்கேன்? நான் யாரு? கைஸ், நான் பார்த்துருக்கேன் இந்த இடத்த. ஸ்பைடர் வரும். போ. ஓகே, ஸ்பைடர், சின்ன ஸ்பைடர். ஓகே, நான் பார்த்து பயமாக்கு. தைரியம். காய்ஸ், என்ன காய்ஸ்? அந்த கட்டையை எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் கைஸ். என் அறிவாளியான மூளைக்கு இந்த அறிவாளியான வேலை அறிவாளியாக இருக்கு.
ஐயோ பயமா இருக்கு. ஹார்ட் பீட், ஹார்ட் பீட், ஹார்ட் பீட், பீட். I will beat. Guys, முடியாது guys.